ஹாய்ங்க. நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திக் கவிதா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாருமே புத்தாண்டு நல்லா கொண்டாடுங்க. எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருங்க. இந்த வருஷம் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் முடிச்சிருக்கோம். அதனால எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நாங்க இப்போ நம்ம எங்க கவிதா கிளம்பிட்டோம், கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறேன். நாங்கள் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவோம். அதனால் செப்பல் போட்டு வரக்கூடாது. அதனால் எங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க. நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ அதுதான் இந்த வருஷம் புதுசு நமக்கு வரும். நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க. கேக்கெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. சாக்லேட் வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் சாக்லேட்டு பாசி போட்டு மறந்துடுவாங்க. பாசி எதுவுமே போட மாட்டாங்க. பாப்பாவோட பேக் ஆமா, கமாண்ட்ல சொல்லுங்க எங்க பாப்பாவோட பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் என்ன அது வீடியோ போடலைங்க, எங்க வாங்கினேன்னு அதை போடுறேங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நாளைக்கு போடுறேன். பேக் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டேன். என் கறி வேற வெளியிலேயே நிற்கிறேன், உள்ள வரமாட்டேங்கிறான். ஆமாங்க, எப்போ வண்டி எடுப்பாங்கன்ட்டு நிற்கிறேன். அப்புறம் போகையில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த கீ செயின் பாருங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வாங்கினோம் இல்லைங்க, கட்சிக்கு போயிட்டு தெரியுதா இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படி. அப்படித்தான் எங்களுடைய ட்ரெஸ் சொல்லுங்க. அதே 2 பேரும் மேட்சிங்க, எப்பவுமே அதுதான் 2 பேரும் மேட்சிங்க. ஆமாங்க, நம்ம அப்படி இல்லைங்க, நமக்கு எது இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஹரியும் வேற கதை போட்டுருக்காங்க, ஹரி போட்டிருக்கிறாங்க. ஆமாங்க, மேட்ச். ஆமாங்க, அதே எங்க பாப்பானா மேட்ச் தான். கமெண்ட் பண்ணுங்க. நைட்டு 12 மணிக்கு வெட்ட வேண்டிய கேட்க இங்க பாருங்க, 8:30 மணி தான் ஆகுது. அவங்க அப்பா இப்பதான் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததே வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க. கேக்கு வாங்கிட்டு வா, கேக்கு வாங்கிட்டு வா, வாங்கினதாங்க. வாங்கிட்டு வந்ததே அழுகுறாங்க. இப்பயே வெட்டி ஆகணும், இப்பயே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆமாம், நைட்டெல்லாம் தூங்கிடுவான். அதனால இப்போவே டிச் சாப்பிட்டு அவனுக்கு தான் நான் மெயின். ஆமாங்க, அதனால அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. ஹரி நீ சொல்லிடுங்க. ஆமாங்க, ஆபுதுனுங்க. என்ன இப்போ கேக் சாப்பிட்றீங்க, வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. நேராக வந்த உடனே வண்டியிலேயே முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு உடனே உள்ளே வந்தாங்க. கவிதா மேலே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னது தாங்க. ஒரே அழுகாச்சுங்க. அழுகாச்சு பிடிச்சி அதை வாங்கி. ஆமாம் ஆமாம், கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதனால பார்த்தீங்கன்னா உடனே அதை சாப்பிட்றோன்னா சரிங்க. டைம் ஆனால் என்னங்க, நம்ம 12 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருப்போம். குழந்தைகளாம் தூங்கிடுவாங்கல்லங்க. அவைகளோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷங்க. அது அவனுக்குன்னா இன்றைக்கி காலையில் நான் கிளம்புறப்பே சொல்லிட்டானுங்க, கேக்கு வந்துடணும். பாப்பா வந்து சொன்னாங்க, அப்பா கேக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. என்னங்க அப்புறம் என் கவிதா ஃபோன் பண்ணி சொன்னா அப்படிங்க. நானும் சரி மறந்துட்டு வந்துருப்பனோ என்னமோன்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க. பரவாயில்லைங்க, உடனே வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. கவிதா என்ன பண்ணுற, தோசை ஊற்றிட்டு இருக்கு அப்படிங்க. கவிதா கவரை வைங்க, அதுக்குள்ளேயே வச்சிடலாம். ஊட்டி விடு அவனுக்கு. நம்ம வீட்டில் வந்து நைட்டு என்ன சொல்லுங்க. சரி அவனுக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க. சரி மயில, சரி பாப்பா ஊட்டி விட்டோம். அக்கா தான் ஊட்டணும் ஃபஸ்ட்டு. எப்போவுமே அக்கா தான் அவனுக்கு ஊட்டணும். ஆமா, எடுத்து கொடுமா. அவனே தாங்க நானுன்னு அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நல்லா நான் இது பண்ணி விட்டேங்க பாப்பா. அப்படி சாப்பிடாரு. அரிக்கு விட்டு அரி தான் ஊட்டுவான் எல்லாத்துக்கும். அரி நீ ஊட்டி விடுமா. அக்காவுக்கு
அக்காவுக்கு கொடுமா. அக்காவுக்கு கொஞ்சம் கொடு சாமி, பாவமல்ல. இரு பாப்பா. பாப்பாவை கூட்டு. பாப்பாவை கூட்டிட்டீங்களா? இருங்க, எனக்கு கொடுக்குறாங்க. இருங்க, அதை அப்படியே இது பண்ணி காமிக்கிறேன். அவங்க அப்பாவை கூட்டி விடலாமா? பாப்பா ஹரிக்கு ஊட்டி விடுங்க. பாரா எப்படி எடுக்கிற முழு கேட்க விட்டுட்டேன். என் பிள்ளைக்கு தாங்க ஃபஸ்ட்டு கொடுப்பானே, அதுக்கு முன்னாடி அவன் வாங்கிட்டான். பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் எப்பவுமே. அவங்க எப்பவுமே பாப்பா ஃபஸ்ட்டு, ஹரி ரெண்டாவது. ஆமாங்க. நான் அப்படி இல்லைங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நான். ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க, எப்பவுமே பாப்பாவுக்கு. பாப்பா போக்குன்னு போயிடுவான்ட்டு அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு. என்னைக்குமே பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டுங்க, ரெண்டாவது தான் அவளுக்கு. இது இப்போ இது யாருங்கண்ணா? அக்காவுக்கு, பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம். ஓகே ஓகே. டைம் பாருங்க, 1:30 மணிங்க. 1:30 மணிக்கு கோலம் போட்டு இந்தாங்க பாருங்க. 1:30 மணிக்கு கோலம் போட்டுட்ருக்குறாங்க. என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இங்கே பாருங்க, கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு போட்டேன்? 1:30. 1 மணிக்கு ஆரம்பிச்சியா? பாருங்க, 1 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 ஆயிடுச்சுங்க மணி. அது ஒரு கோலம், இங்கே ஒரு கோலங்க. பாருங்க, இது ஒரு கோலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கோலங்க. எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தொலைச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படிங்க. இது அது பாருங்க, கவிதா தேங்காய் பழம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்ருக்காங்க. பூ கம்மியாக தான் இருக்குங்க, அதனால் நாங்கள் பூ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. தேங்காயும் பழம். விளக்கு வாங்குறாங்களா பாப்பா? தெரியல. சரிங்க, எலுமாத்தூரில் தாங்க. அவ்வளோதாங்க, வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. வாங்கியாச்சா? ஓகே. பாருங்க, நாங்கள் கோயிலேருந்து பாப்பா இங்கேருந்து வந்துட்டுருக்குறா பாருங்க. அடுத்தது கவிதாவும் தம்பி முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. நான் பின்னாடி வந்துட்டுருக்குறேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அதனால் அப்படியே அவர் கோயிலில் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கோயிலை காமிக்கிறேன் பாருங்கள். கோயிலில் வேலையாகிட்டுருக்குங்க. அடுத்தது இந்த குதிரையெல்லாம் பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குதுன்னு. எல்லாமே செஞ்சதும் உள்ளே இருந்ததுங்க, எல்லாமே வெளியே எடுத்து வச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்னங்க. அங்கேருந்து கிளம்பி வந்தோடனையும் மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தேங்க. அது இல்லாமல் என்ன அப்படின்னாங்க, பின்னாடி ஒருத்தர் பெட்ரோல் இல்லாமல் வந்துட்டு இருந்தாருங்க. ஒரு சின்ன பையன்தாங்க, பாவம் ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டு வந்துட்டு இருந்தா அப்படிங்க. அதனால சரி அப்படின்ட்டு நம்ம இங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்ட்டுங்க. பாப்பா பாருங்க அப்படியே பேகு கூட காமிக்கிறா, நல்லா இருக்கான்னு காமிக்கிறான். அப்புறம் நான் அதான் பார்த்தேங்க, சரி பின்னாடி அந்த பையன் வந்துட்டு இருந்தா அப்படிங்க. அது இறக்கம்தான், அதனால சரி இங்கே நிற்கலாம், இங்கே நின்னோம்னா வந்து அப்படியே பெட்ரோல் பங்க் வரைக்கும் அப்படியே டோப் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கரெக்டாக ஒரு கொஞ்சம் நேரம் அந்த பையன் அப்படியே பின்னாடி வந்தா அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்தது ஹரி பாருங்க எப்படி பார்க்குறேன் பாருங்க. அப்புறம் நான் பாப்பாவும் பார்க்குறாங்க கண்ணாடியில். நானும் பார்த்தேன், கண்ணாடியில் பார்த்தேன், காணோம். அந்த பையன் பின்னாடி வருவான்ட்டு இருந்துட்டுங்க, காணோம். அப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அப்படிங்க. அந்த பையனை அப்படியே டோப் பண்ணிங்க நேராக பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. வந்து பெட்ரோல் குடிச்சு தரேன்னா சொன்னாங்க எங்கள் வண்டியிலேருந்து. ஆனால் அந்த பையன் வந்துட்டு வேண்டாங்கண்ணா அப்படின்னாங்காட்டி டோ பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தேன். அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஹரிக்கு மொட்டை அடிச்சு கால் கொடுத்து அப்போ கிடா வெட்டின கால் வந்து இருந்துச்சு.
அது வந்து வச்சுருந்தோம். அது வந்து சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். மீதி 4 கால் வந்துட்டு ஆள் தொங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து 4 கால் தான் செய்கிறோம். வெட்டிட்டீங்களாங்க என்ன இல்லையா ஏங்க? கட்டை இருந்ததுன்னா சீக்கிரம் வெட்டிடலாங்க. கட்டை இல்லாதனால அடியில் கல் வச்சு மேலே அருகாமனை வச்சு வெட்டிட்டு இருக்கிறேன். வெட்டுங்க. அது கத்தியும் சரியில்லை, ஆனால் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிட்டு இருக்கிறாங்க. வெட்டிடுவீங்களா எனக்கு பொழுதுக்குள்ள? சரி 2 வெட்டிட்டாங்க. இன்னும் 2 கால் வந்துட்டு இருக்கு பாருங்க. உடைப்பீங்க கையில? அவ்வளோ பலசாலியா? நீங்க 3 கால் உடைச்சிங்கன்னா அரி 5 கால் உடைப்பான். 2 பேரும் அவ்வளோ ஒரு பலசாலி. தெரிச்சு ஓடுது பாருங்க. சரிங்க, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல ஆட்டுக்கால் குழம்பு, பாயா மீன் பாயா அப்படின்னு என்னது? அது குழம்புதான்.